ஒரு நாள் அசோக் கார்ல வேகமா போயிட்டு இருந்தான். அப்படி அவன் போயிட்டு இருக்கும்போது ரோட்டுக்கு நடுவுல ஒரு ஆலமரம் திடீர்னு வந்துச்சு. சடன் பிரேக் போட முடியாம அவன் அந்த ஆலமரத்துல போய் இடிச்சிட்டான். அவன் இறந்து போயிட்டான். உடனே அந்த மரம் ஒரு பேயா மாறி அவன் தலையை நறுக்கி அங்க இருந்து எடுத்துட்டு போயிடுது. மறுநாள் அதே மாதிரி சுமன் தன்னோட கார்ல அந்த வழியா வந்துட்டு இருந்தான். அப்போ திரும்பவும் அந்த மரம் வந்துச்சு. அந்த மரத்துல அவன் இடிச்சான். காயங்கள் அதிகமா படாததுனால அவன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலான்னு சொல்லி நினைச்சான். அப்போ அந்த மரம் ஒரு பேயா மாறிடுது. அத பார்த்து அவன் ரொம்ப பயந்து போயிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சான். உடனே அந்த பேய், டேய், என்ன கொன்னுட்டு எங்கடா ஓட பாக்குற? உன் சாவி என் கையிலதான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவனை துரத்த ஆரம்பிச்சது. அப்போ அப்போ அந்த வழியா ஒருத்தர் வந்தாரு. அவரை பார்த்த உடனே அந்த பேய் மாயமா மறைஞ்சு போயிடுது. உடனே சுமன் அந்த ஆளுகிட்ட, சார், அந்த பேய் என்ன துரத்துது, என்ன காப்பாத்துங்க சார், என்ன காப்பாத்துங்க. என்ன சார் சொல்றீங்க? உங்க பின்னாடி எந்த பேயுமே இல்லையே. உடனே சுமன் திரும்பி பார்த்தான். ஆமா சார், பேய காணும். அந்த பேய் உங்களை பார்த்து பயந்து ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, எதுக்காக அந்த பேய் உங்களை துரத்தாம்? பேய்ங்க காரணம் இல்லாம யாரையும் துரத்தாது அப்படின்னாரு. உடனே, சார், உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன், கேளுங்க. என் பேரு சுமன், என்னோட அண்ணன் பேரு அசோக். நாங்க 2 பேரும் சொந்தமா ஒரு நகை கடையை வச்சு நடத்திட்டு இருந்தோம். ஒரு நாள் ரவி அப்படின்ற ஒருத்தன் எங்க அண்ணன் கிட்ட கொஞ்சம் வைரங்களை எடுத்துட்டு வந்தான். இந்த வைரம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்து சொல்ல முடியுமா? அதை பார்த்து என்னோட அண்ணன், இந்த வைரம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இந்த வைரம் நாங்க செடி வைக்கிறதுக்காக குழி தோண்டிட்டு இருக்கும் போது கிடைச்சது அப்படின்னாரு. உடனே எங்க அண்ணன், சரி, என் தம்பி வந்ததுக்கு அப்புறம் இது எப்படிப்பட்ட வைரம்னு பார்த்து சொல்லுவோம், அது வரைக்கும் நீங்க இங்க உட்காருங்க. உடனே அந்த ஆளு அதுல உட்கார்ந்தாரு. அப்போ நான் அந்த இடத்துக்கு வந்தேன். என்னோட அண்ணன் நடந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். உடனே, இந்த வைரம் எனக்கு ஒரு நாள் தேவைப்படுது, நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னா. உடனே அவன் மறுநாள் அவனோட மனைவியை கூட்டிட்டு எங்க நகை கடைக்கு வந்தான். சார், என்னோட வைரம் உண்மையானதான்னு பாத்தீங்களா? என்ன வைரமா? உன்னை நாங்க இப்பதான் தடவையா பாக்குறோம். வைரமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்படி நீங்க சொல்லாதீங்க. உங்ககிட்டதான் ஒரு வைரத்தை தந்ததா சொல்றாரு. நீங்க எங்களை ஏமாத்துறீங்களா? நீங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்காக வந்தது மாதிரி இருக்கு. ஒழுங்கா என்னோட வைரத்தை தந்துருங்க. வைரமும் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவன் என் அண்ணன் கூடயும் சண்டைக்கு வந்தான். அந்த சண்டையில என்னோட அண்ணன் அவனை குத்தி கொன்னுட்டான். அதை பார்த்து அவனோட மனைவி கத்திக்கிட்டே அங்கிருந்து ஓடினான். அவளையும் நான் பிடிச்சு கொன்னுட்டேன். அந்த வைரத்துக்காக தான் இது எல்லாத்தையும் நாங்க பண்ணோம். உடனே அவரு, இதெல்லாம் நிஜமா? ஆமா சார், இதெல்லாம் நிஜம்தான். அப்போ அந்த பணத்தை என்ன பண்ணீங்க? இந்த ரோட்ல இருக்கிற வாழை மரத்துக்கு கீழே தான் புதைச்சோம். அப்புறம் எப்படி அவ பேயா மாறினது தெரியும்? அந்த பேய் என்னோட அண்ணன் கனவுலையும் என் கனவுலையும் வந்து இன்னும் உங்க 2 பேரையும் கொன்னுருவேன்னு சொல்லிட்டு இருந்தா. அதே மாதிரி ஒரு நாள் என்னோட அண்ணனையும் கொன்னுட்டா. இந்த வழியா நான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. உடனே அந்த ஆளு பேயா மாதிரி, என்னோட மனைவி உன்னை கொல்லாம விட்டுட்டாளா? இப்பமே உன்னை நான் கொல்ல போறேன் பாரு அப்படின்னு அவனை கொன்னு அவன் தலையை எடுத்து அந்த ஆலமரத்துல தொங்க விட்டுச்சு. உடனே அந்த பெண் பேயும் அங்க வந்து அவன்கிட்ட இருந்த அசோக்கோட தலையையும் வெட்டி தொங்க விட்டுச்சு. இந்த மாதிரி அதுங்களோட பகையை தீர்த்துக்குச்சு.